வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஒருத்தர் படபடப்போடு வந்தார் ஜாதகம் பார்க்குறதுக்காக. ஐயா, என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்தேன். அதில் ஒன்றுங்கய்யா மாலை சுற்றி பிறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. மாலை சுற்றி பிறந்ததுனால என்னையா கஷ்டம் அப்படின்னு. இல்லை, மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய மகனுடைய வளர்ச்சி தடைபடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா பின்னாடி பொருளாதார சிக்கல்களை கொடுக்கறது, நோய் நொடி பிணிபிடைகளை கொடுக்கறது ஏதாவது என் மகனுக்கு ஆயிருமோன்னு ஒரே பயமாக இருக்குங்கய்யா. அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாலை சுற்றி பிறப்பதை பற்றி இந்த காலத்தில், அதாவது ஒரு 50-60 ஆண்டு காலகட்டத்தில் மிக ஒரு பெரிய விஷயமாக இது பேசப்பட்டுச்சு. மாலை சுற்றி பிறந்தா மாமனுக்கு ஆகாது, கொடி சுற்றி பிறந்தா கோத்திரத்துக்கே ஆகாதுன்னு ஒரே ஒரு போடாக போட்டாங்க. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், சரியா நீங்கள் இதை இந்த அளவுக்கு நம்புகிறீங்க? அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானை ஊரம் தங்கமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி சொன்னாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த எத்தனை பேர் வீட்டிலையே தவிட்டு பானை இருக்குது? இப்போ தவிடு எங்கே இருக்குது? சரி, தவிடே இருந்தாலும் அதில் பூரா தங்கம் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன பொருளாதார சூழ்நிலை இருக்குதுன்னு கேட்டேன். அதாவது பழமொழிகள் என்பது சொல் வழக்கிலிருந்து வந்தது. ஏதோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல் ஒரு சிலருடைய வாழ்க்கையை இருக்கிறத வச்சு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை, ஒரு நிகழ்வை நாம் முடிவு செய்ய முடியாது. அப்படிங்கிறத நாம் உணரணும். ஜாதக சிந்தாமணியில் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. குறித்த லக்னத்தில் ராகு குளிகனும் கூடி நிற்க, எரித்த லக்கினத்தோன் 8ஆம் இடத்து அதிபதியுடன் கூடி செரிப்புனு குரூர ராசி திரேகானந்தனில் நிற்க புறப்பெறும் கொடி சுற்றி பிறந்திடும் என்று சொல்வார் அப்படின்னு ஜாதக சிந்தாமணியில் ஒரு பாடல் வருது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க போனீங்கன்னா, லக்னத்தில் ராகுவும் குளிகனும் சேர்ந்துருந்து லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்ததிபதி கூட சேர்ந்து குரூர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசி, மிதுன ராசி, சிங்க ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த ராசிகளில் இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா, யார் 8ஆம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்துருந்தா கொடி சுற்றி பிறக்கும் அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் பார்க்க போனீங்கன்னா, லக்னத்தில் ராகு இருந்து 10ஆம் இடத்துல குறி இருந்தாலும் கொடி சுற்றி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ராகு இது சூரியன் கூட சேர்ந்துருந்தாவே கொடி சுற்றி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு ஏற்படும் அப்படின்னு ஜோதிடத்துகளில் ஒரு வச்சுருக்காங்க. அதுக்காக கொடி சுற்றி பிறக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமன்களுக்கு, அதாவது அந்த குழந்தையுடைய தாய் மாமன்களுக்கு ஆயுள் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ கெடுபலனை கொடுக்கும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமாகவே கருதப்படலை. இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மாலை சுற்றி பிறந்த மாமனுக்காகாது, கொடி சுற்றி பிறந்த கோத்திரத்துக்காகாதுன்னு பெரிய ஒரு கலாபாரத்தவே உண்டு பண்ணி, குடும்பத்தில் பெரிய குழப்பங்களை உண்டு பண்ணி, அந்த பெத்த குழந்தைய தன்னுடைய தாய் தப்பனுடைய வீட்டுக்கு போக முடியாத நிலையெல்லாம் உருவாச்சு. அதாவது ஒரு பிரசவத்தில் குழந்தைக்கு அதாவது தாயுடைய தொப்புள் கொடி சுற்றுறது இயல்பு. ஏன்னா அந்த தொப்புள் கொடி இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை அப்படி இப்படின்னு பிறண்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல சுத்தத்தான் செய்யும். அதுக்கும் ஒரு சில விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. பிரசவத்தில் குழந்தை வெளியே வரும்போது 3 சுற்றி இருந்தால் குழந்தைக்கும், 2 சுற்றி இருந்தால் தாய்க்கும், 1 சுற்று இருந்தால் தாய் மாமனுக்கும், உடம்புல குறுக்கா சுற்றி இருந்தால், அதாவது மேலேருந்து கீழே குறுக்கு பகுதியாக சுற்றி இருந்துச்சுன்னா தகப்பனாக இருக்கும், வலது கையில் சுற்றி இருந்தால் சகோதரத்துக்கும், இடது கையில் சுற்றி இருந்தால் மாமன் மைத்துனர்களுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளி கம்பி சுற்றி அந்த குழந்தையுடைய உடம்புல வச்சு உள்ளே சுற்றி எடுத்து அந்த எண்ணெயை மாமன் பார்த்து, அந்த மாமன் பார்க்கும்போது குழந்தையுடைய முகத்தையும் அதில் காமிச்சோம்னா அந்த தோஷம் போயிடும்னு சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. இதில் போய் பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. இதோ ஒரு பொண்ணு அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்க எனக்கு மனம் போகுது. என்னுடைய பிள்ளையை இந்த மாதிரி சொல்லி என்னுடைய பிள்ளை ஒரு மனநிலையில் ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டாங்க. இவன் நீ பிறந்து தான்
என் பிள்ளைய பூரா ஒன்றும் இல்லாமல் போச்சு, என் மயங்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு, பொருளாதாரம் அடிபட்டு போச்சு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்ல 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 அந்த குழந்தையுடைய மனசில் வந்து வெறுப்பு வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாம் செய்யக்கூடிய தப்பு, இந்த ஜோதிடங்களில் வந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எடுத்து வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு மொட்டையாகவே நம்ம இருந்துக்கிட்டு அந்த காலத்தில் இது மன்னனுக்கு வந்து ஒரு பையன் பிறந்து கொடி சுற்றி பிறந்ததுனால அவனை கொண்டு போய் தண்ணியில் விட்டு அதை ஒரு ஆள் எடுத்து வளர்த்து அதில் கடைசியில் ராணியுடைய தோட்டத்துக்கு காவல் காக்க போய் கடைசியில் ராணியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரச்சனையாகி மார்கழி வாங்கி இப்படியெல்லாம் நாடகம்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். இந்த மதுரை வீரன் நாடகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மதுரை வீரன் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுமானா அதெல்லாம் சாத்தியப்படாது. இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் வந்து கொடி சுற்றி பிறந்த குழந்தைகள் வந்து மிக உயர்ந்த பதவியில், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில், ஆதரவு அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத வந்து நாம் உணரணும். அதனால் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை எடுத்து பார்க்கணுமே ஒழிய இதவே வந்து குழப்பமாக வச்சு இதை ஒரு மனநிலையில் உருவாக்கி இதை வந்து ஒரு பாதிப்பை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையை வந்து நாம் உருவாக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.